பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 21 டேஸ் ப்ரேயரில் டே 11ல் இருக்கிறோம். ரெகோபோத் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். எல்லாரும் தலைப்போட வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமீன். ஸோ ரெகோபோத் அப்படின்னா கர்த்தர் கொடுக்குற தேசம், அது சமாதானமாக தேசம் இருக்கும், அங்கே வாக்குவாதங்கள் இருக்காது. ஸோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு இருக்கிறாரு, இல்லை சொல்யூஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது சமாதானமாக தாங்க இருக்கும். ஒருவேளை கர்த்தர் கொடுத்ததை இன்னும் நம்ம சுதந்திரிக்க முடிகிறதுக்கு என்ன தடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் சில காரியங்கள் நம்மளிடத்துல இருந்து விலக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி அந்த விலக்க வேண்டும், என்ன காரியம் நம்மளிடத்துல இருந்து விலக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டே 11ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் ஒரு காரியம் சொல்லியிருப்பார், ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போகாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம தாமதம் பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் தாமதிச்சா பரவாயில்ல, ஆனால் நம்ம தாமதம் பண்ணி கொண்டு இருப்போம். அந்த தாமதம் ஏன் நம்ம பண்ணுறோம், எதுக்காக நம்ம கர்த்தர் இடத்துல அந்த இடம் வேணாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம யாரை குறித்து பார்க்கலாம் அப்படின்னா லோத்தோட மனைவியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட காரியம்தான் இன்னைக்கு 11வது நாளில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு கர்த்தருடைய தூதர்கள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள லோத் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அது சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்போது இங்கே லோத்தை அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வேகமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஸோ இப்படி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தூதர் லோத்துட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் அழிக்க போகிறோம், நீ போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே லோத்து தாமதித்து கொண்டு இருக்கிறாங்க. தாமதித்து எதுக்கு தாமதம்ன்றது இங்கே போடலை. ஸோ தாமதித்து கொண்டு இருக்கும்போது நேரம் அதிகமாகுது, துரிதப்படுத்துகிறாங்க. ஆனால் லோத்து தாமதப்படுத்துகிறாங்க. உடனே இந்த தூதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தர் லோத்து மேலே வச்ச இரக்கம். ஸோ அந்த இரக்கத்தின் நிமித்தம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் கையை பிடிச்சி வெளியில் கொண்டு போய் விடுறாங்க. வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே சொல்கிறாங்க தூதர், அந்த மலைக்கு ஓடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 17ஆம் வசனத்தில் மலைக்கு ஓடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பு, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரி எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிள்ளைக்கு நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உமதுக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். ஸோ இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது தெளிவாக தெரியுது, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு, மலைக்கு போக சொல்கிறாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க லோத் அப்படின்னா, அங்கே போக மாட்டுறாங்க, தயங்குறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் மலைக்கு போனேன்னா மறுபடியும் என்னை தீங்கு தொடரும், அதனால பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நான் போய் என்ன பண்ணுறேன்னா, நான் அங்கே இருந்துக்கிறேன், அங்கே என்னோடய ஜீவன் தப்பும், இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கிருபை செஞ்சுருக்கீங்க, இதுலேயும் கிருபை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதற்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா லோத்து மேலே அனுக்கிரகம் பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு விஷயம், இங்கே லோத்துக்கு அனுக்கிரகம் பாராட்டுறாங்க, அந்த ஊரில் போய் இது பண்ணுறாங்க. இது லோத்தோட டெசிஷன், கர்த்தருடைய டெசிஷன் இல்லை. ஸோ கர்த்தர் அவனுக்கு மலைக்கு தான் போக சொல்கிறாங்க. ஆனால் லோத்திங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மலையை தவிர்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன ஊருக்கு போய் அங்கே நான் பிழைச்சிக்கிருவேன் அப்படின்னு அவனோட காரியத்தை முன்னாடி வைக்கிறான். இதே தப்பை தான் ஆபிரகாம்கிட்ட இருந்து வரும்போதும் அவன் பண்ணியிருப்பான். ஆபிரகாம் எந்த இடத்த பார்க்கும்போது பசுமையான சூழலை பார்த்துட்டு இந்த சோதோம் கோமராவுக்கு வருவான். இப்போ அந்த இடம் அழிக்கப்பட போகுது. ஸோ இதே மாதிரி தான் மறுபடியும் அந்த தப்பு பண்ணுறான், தயங்குறான். கர்த்தர் அவனோட டெசிஷனுக்கு விடுறாரு. அங்கே எதுவுமே அவனை கம்பல் பண்ணலை, இல்லை நீ மலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டரும் போல. ஸோ லோத்தோட விருப்பத்தின்படி அங்கே பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஆனால் கண்டிஷன் சொல்கிறாங்க, சரி நீ போ, ஆனால் பின்னிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போகும்போது அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் மனைவியும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஸோ பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மனைவி பின்னிட்டு பார்க்குறாங்க. ஸோ கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு எதிராக செஞ்சதுனால அங்கே உப்பு தூணாயாச்சு. கர்த்தர் சொன்ன அந்த இடத்துக்கு அவள் போகவே முடியல. என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் இருந்து அவங்களால பிழைக்க முடியலைன்னு சொல்லி
சொல்லிட்டு மலை தேசத்துக்கு போகிறாங்க. மலை தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 2 குமாரத்திகளும் வாரிசு வேணும் அப்படின்னு தகப்பனோட உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறாங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பானதுனால கர்த்தர் அந்த பிள்ளைங்களை சபிச்சாரு. ஸோ அதுதான் மோவாப் தேசம், அதுதான் அம்மோன் புத்திரர்கள். ஸோ இவங்களை கர்த்தர் சபிச்சாரு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, லோத் அங்கே கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போயிருந்தா, கர்த்தர் சொன்ன நேரத்துக்கு கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனோட தலைமுறை சாபத்துக்கு உட்பட்டு இருக்காது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆனால் லோத் அந்த தாமதம் படுத்துகிறாங்க, தயங்குறாங்க கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போகிறதுக்கு. அப்படி தயங்கி அவனாக ஒரு இடத்த காமிச்சு அங்கே போகும்போது விபரீதமாக ஆகுது. அதுக்கடுத்து கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போனாலும் அங்கே அவன் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோத்தோட மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால கர்த்தர் கொடுக்குற அந்த ரெகோபோத்தான இடத்துக்கு அவங்களால போக முடியலைங்க. ஸோ இதே போல தான் கர்த்தர் இந்த வேத பகுதியிலிருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, கர்த்தர் ஒரு காரியத்துக்கு உங்களை துரிதப்படுத்துறாரு. ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு. சில இடத்துல வெயிட் பண்ண சொல்லுவார், அங்கேயே இரு, அதுக்கடுத்து போன்னு சொல்லுவார். ஆனால் சில இடத்துக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்களை துரிதப்படுத்துவார். எங்கே போனாலும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் தான் வரும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தாமதம் பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. நம்மளுடைய சுச்சுவேஷனை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லிட்டு இருப்போம். கர்த்தாவே இங்கே போனேன்னா எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஒரு காரியத்தை சொல்லி இது பண்ணுவோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? ஸோ உன் விருப்பப்படியே பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். லோத்து நீதிமான், அதனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அதே போல் நீங்கள் கேட்குற காரியம், விரும்புகிற காரியம் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதோட கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும். கடைசியில் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு தான் அவர் கொண்டு போவாங்க. ஸோ தாமதம் பண்ணி நம்ம அடிபட்டு அதுக்கடுத்து நம்ம ரெகோபோத்தை சுதந்திரிக்கிறதுக்கு போல் ஃபஸ்ட்டே நம்ம கர்த்தர் துரிதப்படுத்தும் போது நம்ம அவருக்கு வார்த்தைக்கு இணங்கி நம்ம அவர் சொல் கேட்டு அந்த ரெகோபோத்தை சுதந்திரிக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தாமதிக்கக்கூடாது, தயங்கக்கூடாது. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளோட சிச்சுவேஷன்ஸை எடுத்து சொல்லி கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு போகாமல் நம்ம வேறு இடத்துக்கு போகக்கூடாது. நம்மளுடைய விருப்பத்தை கர்த்தரிடத்தை சொல்லி அதை செயல்படுத்த சொல்லக்கூடாது. ஸோ இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, பின்னிட்டு பார்க்காத. நேற்று இதை தான் பார்த்தோம். தகப்பன் வீட்டை இனத்தையும் மறந்துட்டு முன்னாடி நோக்கி செல், கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்லியிருக்காரு கர்த்தர். ஸோ இங்கே பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணானா? ஒருவேளை நீங்கள் கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போய்கொண்டு இருக்கும்போதே பின்னாடி திரும்பி பார்த்து ஐயோ என்னை விட்டுட்டு வரோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெகோபோத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. ரெகோபோத்தை சுதந்திரிக்கணும்னா முன்னோக்கி தான் செல்லணுமே தவிர பின்னோக்கி ஒரு நாளும் செல்லக்கூடாது. ஸோ இந்த 3 காரியங்கள் தான் கர்த்தர் சொன்ன ரெகோபோத்தை சுதந்திரிக்க நம்ம தாமதம் பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. தாமதம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து அதை விலக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நம்மளோட விருப்பத்தை செயல்படுத்த கர்த்தரிடத்துல நம்ம சொல்லக்கூடாது. ஸோ மூன்றாவது காரியம், பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இந்த 3 காரியத்தையும் நம்ம சரி செய்தோன்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்ன ரெகோபோத் உனக்கு தான், நீ சமாதானமாக அதை பெற்றுக்கொள்வே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆவியானவரே, இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆவியானவரே அப்பா, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தகப்பனே ஆவியானவரே, ஒரு நாளும் நாங்கள் எக்காரணத்தும் தகப்பனே நாங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாதுப்பா. ஏசப்பா தகப்பனே, நாங்கள் உண்மை நோக்கி நடந்து கொண்டே இருக்கணும் சுவாமி. ஆவியானவரே அதற்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் ஆவியானவரே கிளம்புன்னு சொல்லி அப்பா ஒரு இடத்த காமிக்கும் போது தகப்பனே அப்பா அங்குள்ள ஆசீர்வாத குறைவை பார்த்துட்டோம், இல்லை ஆவியானவரே பாதுகாப்பின் குறைவை பார்த்துட்டோம். ஏசப்பா நாங்கள் அங்கே போக தாமதம் பண்ணக்கூடாதுப்பா. ஏசப்பா தகப்பனே, நீங்கள் சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கணும்ப்பா. ஆவியானவரே பார்க்கும்போது தகப்பனே அந்த இடம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம். பார்க்கும்போது தகப்பனே ஆவியானவரே அந்த இடம் வாக்குவாதம் உள்ள இடமா இருக்கலாம். ஆவியானவரே அப்பா வசதி குறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தகப்பனே, நீர் எங்களை கொண்டு போகும்போது எங்களுக்கு ஏற்ற காரியங்களை நீர் அங்கே உண்டு பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. நீர் கொடுத்த அப்பா தகப்பனே ரெகோபோத்தை நாங்கள் சுதந்திரிச்சிடணும்ப்பா. பின்னிட்டு பார்த்து இழந்துடக்கூடாதுப்பா. நீங்கள் தெளிவாய் பேசுகிற காரியத்துக்காக நன்றி. இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே ஆவியானவரே நீர் சொல்லுகிறது தாமதம் வேண்டாம், நான் துரிதப்படுத்தும் போது நீ ஏன் தயங்கி நிற்கிறன்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா பிரச்சனைக்கு தகப்பனே அப்பா ஒரு காரியத்துக்கு நீங்கள் முடிவு சொல்லியிருப்பீங்க, அதை செயல்படுத்த தகப்பனே நாங்கள் தயங்கி நின்றோன்னா, தாமதப்படுத்தணும்னா இந்த காரியத்தில் தகப்பனே நீங்கள் தெளிவாக பேசுனீங்க. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், ஒரு போதும் தாமதம் செய்யாதன்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.